السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ما ينفد عند الله وما عند الله بباق. وقال أيضا قال الله سبحانه وتعالى ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. صدق الله العظيم. وقال نبينا سيد البشر صلى الله عليه وسلم في حديثه الشريف: إذا مات الإنسان انقطع إلا بثلاث: صدقة جارية ولد صالح يدعو له وعلم ينتفع به أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபஅ தாபிகீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் வீட்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் இரண்டாவது மாதமான சஃபருல் முலஃபர், வெற்றியின் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாம். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறையின்படி அவர்கள் கட்டுப்பட்டு ஷரியத்தின்படி நடப்பவர்களாம். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்ந்திருக்க சொன்னார்களோ, அது அத்தனையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினையும், வாழும் காலமெல்லாம் ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, செய்தார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நாம் வாழும் இந்த உலகில் ஏராளமான அருட்கொடைகளை, நியாமத்துக்களை நமக்கு அள்ளி தந்திருக்கிறார். காரணம், அந்த அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவை நாம் வணங்கி வழிபடுவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் தான். எனவே தான் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த இந்திய திருநாட்டிலே நம்முடைய முன்னோர்களான இஸ்லாமிய பெருமக்கள், இந்த இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெரும் பங்கு வகித்த இஸ்லாமியர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மவர்கள் வரைக்கும் இந்த இந்திய திருநாட்டில் நாடாளுமன்றத்திலே சென்ற வாரம் வியாழக்கிழமை இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். சுமார் 44 விஷயங்களை, பாயிண்ட்டுகளை அடுக்கி வக்ஃப் திருத்த சட்டங்களை கொண்டு வந்து இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கும் ஒரு வேலையாக இது இருக்கிறது. இதற்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், ஆற்காடு நவாபு போன்ற பெரும் பெரும் இஸ்லாமியர்கள், பொருளாதாரம் பலம் படைத்தவர்கள் நிறைய சொத்துக்களை வக்ஃப் செய்தார்கள். முதல்ல வக்ஃப் என்றால் என்ன நமக்கு தெரியும்.
நாடாளுமன்றத்தில் சென்ற வாரம் இது அமலுக்கு வந்து அது நிலைக்குழுவுக்கு போயிருச்சு. பொதுவாக இந்த 10 வருஷத்தில் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் அந்த மத்திய நடுவண் அரசு அமலுக்கு கொண்டு வந்ததோ இது எதுவுமே நிலைக்குழுவுக்கு போல. அதுக்கு ஒரு தனி டீம் இருக்காங்க. அந்த டீம் கிட்ட போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது அமலுக்கு வரத்திற்கு 90% வாய்ப்பு. ஆனால் இந்த வக்ஃப் சட்டம் மட்டும் நிலைக்குழுவுக்கு போயிடுச்சு. எனவே எதிர்கட்சி தரப்பினர்கள் நிறைய பேர் கருத்து தெரிவித்தாங்க. நிறைய கருத்துக்கள் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. உங்கள் கோயிலில் அல்லது நீங்கள் நடத்துகிற ஏதாவது இதில் ஒரு முஸ்லீம்களை போட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இப்போ நீங்கள் அவங்க வச்சுருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துல அல்லது அவங்க வச்சுருக்கக்கூடிய நிலப்புலன்களில் ஒரு இந்துக்களை போடணும்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இப்படி சொல்லி பல எதிர்கட்சியினர் நமக்கு அதற்கு பதில் கொடுத்தாங்க. எப்படி இது செட் ஆகும்? எப்படி நீங்கள் அந்த வக்ஃப் சொத்துவை வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு சிறுபான்மையினராக வகிக்கக்கூடிய அவர்களிடம் நீங்கள் இது கொண்டு வந்து, இப்போ இவங்க டார்கெட்டே இஸ்லாமியர்கள் தான். முதல்ல என்னென்னமோ பல சட்டங்களில் கை வச்சு பார்த்தாங்க, எதுவும் செட் ஆகலை. இன்னைக்கு பல லட்சம் கோடி சொத்து வக்ஃப் சொத்து நம்முடைய சொத்து இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் பெரும் பெரும் அரசர்கள் மன்னர்கள் எல்லாம் ஒரு பள்ளிவாசலையோ ஒரு மதரசாவையோ ஒரு தர்காவையோ அதை சுற்றி உள்ள பரப்பளவு உள்ள எத்தனையோ இடங்களை நிலப்பரப்புகளை வக்ஃப் செய்திருக்கிறாங்க. இதை சட்டப்படி நம்ம சட்ட ரீதியாக நம்ம மாவட்ட கலெக்டர்கிட்ட சொல்லி அதை வக்ஃப் செய்யணும், சட்ட ரீதியாக வக்ஃப் செய்யணும். இல்லைன்னா இது பூரா வந்து நாட்டு யார் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்களோ அவங்க அதை அபகரிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. எனவே இவ்வளவு சொத்து, பல லட்சம் கோடியான சொத்துக்கள் இன்றைய இருக்கிற காரணத்தினால தெளிவாக பிளான் பண்ணி நடுவண் அரசு முடிவு பண்ணியிருக்குன்னா இந்த வக்ஃப் சொட்டத்தில் நம்ம இது ஏதாவது ஆட்சியாளர் கையில் கொடுத்து இதுக்கு பொறுப்பு போட்டு இதை கரெக்டாக என்னன்னு செக் பண்ணுங்க, இதில் எதெல்லாம் வந்து கணக்கில் வரலையோ அதெல்லாம் நீங்கள் வந்து சட்டத்துக்கு கொண்டு வாங்க இப்படின்னு சொல்லி பல பிளான் போட்டு அது நிலைக்குழுவுக்கு போயிடுச்சு. நிலைக்குழுவுக்கு போனால் அடுத்த அமலுக்கு வந்துடணும்னு சொல்லி அர்த்தம். எனவே நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய பள்ளிவாசலாக இருக்கட்டும், தர்காக்களாக இருக்கட்டும், மதரசாக்களாக இருக்கட்டும், இதற்கு முன்னால் நம்முடைய மன்னர்கள் அரசர்கள் யார் யாரெல்லாம் வக்ஃப் செஞ்சாங்களோ தெளிவாக அது மாவட்ட ஆட்சியரிடம் சென்று நம்ம அதை சரியான முறையில் பதிவு செய்யணும். இல்லைன்னா அத்தனை சொத்துக்கும் அரசுக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது சட்டத்தை கொண்டு வராங்க. எனவே நம்ம நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். வக்ஃப்னா என்ன? வக்ஃப்னா அது நிலையான நல்லறமாக இருக்க வேண்டும். நிலையான ஒரு சொத்து அவர் மௌத்துக்கு பின்னாடியும் அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதான் வக்ஃப். வக்ஃப்னா நிலை நிற்குதல், நின்று போயிடும். அதுக்கு பின்னாடி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க உரிமை கொண்டாட முடியாது, அவங்களுடைய பிள்ளைங்க உரிமை கொண்டாட முடியாது. இதை வந்து அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்து விட்டேன். ஒரு பள்ளிவாசலை கட்டி நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சுட்டேன், ஒரு மதரசாவை கட்டி நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சுட்டேன். ஒரு நாட்டிலே வசிக்கக்கூடிய அல்ல ஒரு ஊராருக்கு ஒரு கிணறு தேவைப்படுகிறது, ஒரு தண்ணீர் ஒரு ஆறு தேவைப்படுகிறது, இதை நான் கட்டி இந்த மக்களுக்காக வக்ஃப் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சுட்டேன்னு பண்ணிட்டா அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அது அதோட நிற்குதல் வக்ஃப் செய்தல் என்பதாக பொருள். உதாரணமா ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்கி அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யறான்னு சொல்லுங்க, வக்ஃப் செஞ்சிட்டார்னா அல்லாஹ்வுக்காக பேர், திருப்பி அவரே கூட உரிமை கொண்டாட முடியாது. எனவே இந்த சட்ட திட்டங்களை நன்கு கவனித்து இதை தெளிவான முறையில் மாவட்ட ஆட்சியரிடம் நாம் பதிவு செய்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு முன்னால் வாழ்ந்த மன்னர்கள் அரசர்கள் ஆர்கார் நவாப் போன்றவர்கள் எத்தனையோ பல ஏக்கர் கணக்கான சொத்துக்களை நிலப்பரப்புகளை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அதெல்லாம் இது முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கானா இல்லைன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இது அரசாங்கத்துக்கு போயிடும். இன்னைக்கு நிறைய நீங்கள் பார்க்கலாம், திருச்சி ஜமால் காலேஜ் போன்ற 100 ஏக்கர் பல நிலப்பரப்பெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய இன்னைக்கும் அச்சு செல்லக்கூடிய ஆட்சிகளுக்கு அங்கே தங்கறதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஏதோ அங்கே தங்கறதுக்கு வசதி ஏற்பாடு செஞ்சு வச்சாங்க அரேபியர்கள். இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். நிறைய செய்தி அங்கே தாஜ்மஹால் போன்ற பெரும் பெரும் கட்டிடங்கள்லாம் வக்ஃப்ல வந்தது, இப்படி நிறைய செய்தி. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு யூதர் வராரு. நிறைய நிலப்பரப்புக்கு நிறைய சொத்துக்கு சொந்தக்காரர், ஸல்லல்லாஹு மீது அதிக மஹப்பத்து கொண்ட ஒரு யூதர். அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க மக்கள்கிட்ட பேசுறாங்க. யூத சமுதாயத்தில் அவர் பேசுறாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு சத்திய பாதையில் இருக்காங்க,
உஹது யுத்த காலத்தில் கலந்து கொள்ள போகிறாங்க. எனவே நானும் அங்கே போய் கலந்து கொள்ள போகிறேன். என்கிட்ட இருக்கிற இந்த பொருளை, நிலங்களை, சொத்துக்களை ஏதாவது நான் வக்ஃப் செய்ய போகிறேன், மற்ற மக்களுக்கு பயன்பெற மாதிரி இறைவனுக்காக நான் வக்ஃப் செய்ய போகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 தோட்டங்களை அவர் வஃபாத்துக்கு பின்னால் இதை நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். வஃபாத் ஆகிட்டார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக எடுத்துக்காம அது ஒரு பொது சொத்து மாதிரி வச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததை ஹதீஸ்கள் வழியாக, வரலாறுகள் வழியாக நம்ம பார்க்கிறோம். மஸ்ஜித் குபா போன்ற, மதீனா முனவ்வரா போன்ற பள்ளிவாசல்கள் வக்ஃப்ல உள்ளது. சில ஏழை எத்தீமான அனாதை பிள்ளைகளுடைய சொத்துக்கள் இருந்து அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு தொகை அமௌண்ட்டை கொடுத்து வாங்கி அல்லாஹ் ரசூலுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் எல்லாம் இது போன்றதெல்லாம். அதாவது உமரே ஃபாரூக் சையதுனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொன்னாங்க, நான் என்கிட்ட ஒரு விலை நிலம் இருக்கிறது, நிறைய ஏக்கர், நிறைய பரப்பளவு கொண்டது, ரொம்ப அது பிரியமாக நான் வச்சிருக்கேன், இதை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நீங்கள் அப்படியே வையுங்க, நான் சொல்லும் போது இதை கொடுங்க, யாருக்காவது இது பயன் பெறும் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது செய்யனா உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே கடும் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ஒரு கிணற்றை வாங்கி வக்ஃப் செஞ்சதை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஈராக்ல இருந்து, பக்தாதுல இருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த மக்களுக்கு ஜுபைதா அம்மையார் ஒரு 6 கட்டி விட்டாங்க, வக்ஃப் செஞ்சாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வரலாறுகளை நாம் சொல்லி தர முடியும். சஹாபாக்கள் காலத்திலிருந்து, நபிமார்களுடைய காலத்திலிருந்து. சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க சொன்னாங்க, ஒரு மக்கள் ஒரு கூட்டம் வந்து என்கிட்ட இவ்வளவு நிலப்பரப்பு இருக்கு, இவ்வளவு சொத்து சுகங்கள் இருக்கு, இது என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்கிட்ட நம்பிக்கையா நீங்க கொடுங்க, அதை வாங்கி நான் பாதுகாத்து அதை யாருக்கு கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன் என்பதாக சொன்னாங்க. எனவே இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கைக்கு வருகிற பொழுது அவர் முஸ்லீமாக இருக்கணும், நீதவானா இருக்கணும், நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் என்பதாக தெளிவாக ஹதீஸ்கள் நாம் பார்க்கிறோம். மார்க்க அறிஞர்கள் நமக்கு இன்னைக்கு வழிகாட்டுறாங்க. எனவே ஏகப்பட்ட பரப்பளவுகள், சொத்து விஷயங்கள் இன்னைக்கு இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்று மத்திய அரசு கொண்டு வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பல லட்சம் கோடி சொத்துக்கள் இருப்பதால் அதையும் அபகரிக்க முனைகிறார்கள். நாம் கொஞ்சம் தெளிவாக, உஷாராக மார்க்க சட்டங்களை புரிந்து கொண்டு இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது, ஒருவர் மரணித்த பின்னால் அவருக்கு பின்தொடரக்கூடிய 3 நல்லறங்கள் இருக்கிறது. ஒன்று சதக்கத்துன் ஜாரியா, நிலையான அவர் செய்யக்கூடிய சதக்கா. அப்படின்னா ஒரு பள்ளிவாசலை கட்டி வக்ஃப் செஞ்சுட்டு போயிட்டாரு, அல்லது ஒரு மதரசாவை கட்டி வக்ஃப் செஞ்சுட்டு போயிட்டாரு, அல்லது மக்களுக்கு தேவையான ஒரு ஆறோ ஒரு கிணறோ கட்டி வக்ஃப் செஞ்சுட்டு போயிட்டாரு, அல்லது கற்ற கல்வியை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வச்சு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. இது எல்லாம் அவர் கபருக்கு சென்ற பின்னாலும் அது அவருக்கு நன்மை பயக்கும் என்பதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதில் முதல் செய்தி நிலையான தர்மம், தான தர்மங்களை கொடுத்தவருக்கு அது சதக்கா, அந்த நன்மை அவர் கபருக்கு போகும். 2வது செய்தி வஇல்முன் இன்தஃபவு பிஹி, அவர் கல்வியை கற்று பயன்பெற்று அதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து உருவாக்கி இருப்பார், மார்க்க சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பார். எனவே இந்த சவாபு, இந்த விஷயம் இது அவர் கபருக்கு பின்னாலும் அவருக்கு அந்த நன்மை பயக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வது வலதுன் யதுஉ லஹு வலதுன் சாலிஹு, அவர் விட்டு சென்ற பிள்ளைகள் அவருக்காக செய்யக்கூடிய துவாக்கள். இந்த துவா கபருக்கு நாம் சென்ற பின்னாடியும் அந்த துவா அவருடைய கபருக்கு பயனளிக்கும் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நிலையான சொத்தாக இருக்க வேண்டும். இப்போ பள்ளிவாசலுக்கு நான் ஃபேன் வாங்கி கொடுக்குறேன், லைட் வாங்கி கொடுக்குறேன், அதுவும் வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் நிலையான தர்மம் அல்ல. ஒருத்தர் ஒரு இடத்த 6 மாதம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த 6 மாதம் வச்சு அவர் கைக்கு போயிடும். அது ஒரு நிலையான வக்ஃப் அல்ல. அல்லாஹ் ரசூலுக்காக இந்த இடத்தை நான் வக்ஃப் செய்கிறேன் என்று கொடுத்து விட்டால் அது அவர் வஃபாத்துக்கு பின்னாலும் கூட அது நன்மை பயக்கும், அவரே கூட அது உரிமை கொண்டாட முடியாது என்பதுதான் மார்க்க சட்டமாக இருக்கிறது என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகள், நிறைய படிப்பினைகள், இன்னைக்கு நாட்டினுடைய சூழ்நிலை எப்படி போய் கொண்டிருக்கிறது, எதையெல்லாம் முஸ்லீம்களிடமிருந்து அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, எப்படி அபகரிப்பது, என்ன பிளான். இங்கே அவங்க ஏதோ பெரிய கட்டிடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க,
அதை கணக்கில் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்களை திசை திருப்பதற்காக இது போன்ற சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். செய்தியை படிப்பவர்கள், அதை பார்ப்பவர்களுக்கு இதெல்லாம் புரியும். எனவே நாம் கொஞ்சம் நம்முடைய நிலப்பரப்புகளை, நம்முடைய சொத்து சுகங்களை சரியான முறையில் அதை பதிவு செய்து வைத்திருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும். முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், மன்னர்கள், அரசவை பொறுப்புகள் வகித்த நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் எத்தனையோ நிலப்பரப்புகளை, எத்தனையோ விஷயங்களை, சொத்துக்களை அப்படியே விட்டு சென்றதால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல நீங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய தர்காக்கள் பாருங்க, அதற்கு பின்னால் நிறைய பரப்பளவு சொத்துக்கள் இருக்கிறது. இதெல்லாம் சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டுச்சா இல்லை. தமிழகத்தில் மட்டும் 7000 பள்ளிவாசல் இருக்கு. அதில் வக்ஃப் செய்ய பள்ளிவாசல் மட்டுமே என்னது ஆயிரக்கணக்காக தான் இருக்கு. எனவே இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து அதில் அடிமைப்படுத்த வேண்டும் என்பதாக முனைகிறார்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகளை அபகரிக்க முனைகிறார்கள். எனவே தெளிவான முறையில் நாம் அதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், வக்ஃப்னா என்ன, அது அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க, இதற்கு முன்னாடி வாழ்ந்த சஹாபாக்கள், நபிமார்கள்லாம் எப்படி வக்ஃப் செஞ்சாங்க என்பது குறித்தெல்லாம் நம்ம புரிஞ்சோன்னா தெளிவாக இன்னைக்கு நம்ம உஷாராக வாழ முடியும். குர்ஆன்ல 4வது ஒரு ஆயத்து வருது, லன் தனால் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வுக்காக செலவழிக்காத வரை நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அபூ தல்ஹான்னு ஒரு சஹாபி, மதீனால பைருஹா என்று ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம் எல்லாரும் தோட்டத்தில் விவசாயம் விளைச்சலை விட அவர் தோட்டத்தில் நல்ல பரக்கத்தாக இருக்கும். அவர் தோட்டத்தில் விளையக்கூடிய அந்த பழங்கள் மட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸல்லல்லாஹு அடிக்கடி அங்கே போய் பார்த்துட்டு வருவாங்க, சாப்பிட்டு வருவாங்கலாம் இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது அந்த சஹாபி அல்லாஹ்வுக்காக, இந்த மார்க்கத்திற்காக அந்த தோட்டத்தை வக்ஃப் செய்வதை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன்ல ஹதீஸ்ல வருது, இந்த தோட்டத்தை அல்லாஹ் ரசூலுக்காக, இந்த மார்க்கத்திற்காக யா ரசூலுல்லாஹ் நான் வக்ஃப் செய்கிறேன் என்பதாக சொன்னதை குர்ஆன்ல இந்த ஆயத்தினுடைய தஃசீர் நம்ம பார்க்கலாம். அதுதான் இந்த ஆயத்து, லன் தனால் பிர்ர, நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அடைய மாட்டீர்கள், மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை செலவு செய்கின்ற வரை. நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க, என்கிட்ட ஒரு நிலப்பரப்பு இருக்குது, என்கிட்ட இந்த சொத்து சுகம் இருக்குது, என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சந்ததிக்கும் இது போதும், மீதியெல்லாம் சும்மா தான் இருக்குது, என்னுடைய மௌத்துக்கு பின்னாடி என் கபருக்கு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால், எனவே இதை நான் மதரசாவுக்காக கொடுக்குறேன், பள்ளிவாசலுக்காக கொடுக்குறேன், இதை ஆறா கட்டுறேன், கிணறா கட்டுறேன், அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன்னு செஞ்சேன்னா அது அவர் கபருக்கு பின்னாடி அதை பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த சவாபம் அவருடைய கபருக்கு நன்மையாக பயக்கும், மக்களும் இங்கு பெறுவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே சட்ட திட்டங்களை, மார்க்கங்களை நாம் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யாராலையும் நம்ம கை வைக்க முடியாது. நம்மள்டே ஏதாவது வக்ஃப் சொத்து இருக்கிறது, இல்லை பள்ளிவாசல் இருக்கிறது, கபர்ஸ்தான் இருக்கிறது, தர்காக்கள் இருக்கிறது, அது முறையாக மாவட்ட ஆட்சியரை, கலெக்டரை சந்தித்து நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். அதை தான் இன்னைக்கு ஜமாத் உலமா நமக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 7000 பள்ளிவாசல் இருக்கிறது, 1000 பள்ளிவாசல் மட்டும் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல், மித்ததெல்லாம் பதிவில் இல்லை. எனவே தான் இவர்கள் பொதுவாக ஒரு வக்ஃப் சட்டத்தை கையாளக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கணும், முஸ்லீம்களாக இருக்கணும். இப்போ என்னன்னா, இவன் அவங்க ஆளை உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சானா மொத்தத்தையும் நம்மள்ட்ட இருந்து வாங்க பார்க்கணும். மொத்தத்தையும் இப்போ புதுசாக இந்த சட்டம் கொண்டு வர நோக்கம் என்னன்னா, அவங்க கோயிலில் நம்மால் யாரா போய் உட்கார முடியுமா? அவங்களுடைய பெரிய பெரிய தஞ்சை கோயில், என்னென்ன பெரிய பெரிய கோயிலாக இருக்கோ இதெல்லாம் எதிர்கட்சி தரப்பினரை அவங்க வாதாடுறாங்க. நாடாளுமன்றத்தில் நடந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை மாதிரி உங்களுடைய கோயில்களில், உங்களுடைய விஷயங்களில் யாராவது முஸ்லீம்களை நீங்கள் நியமிப்பீர்களா, அல்லது நியமித்தா ஒத்துப்பீங்களா அப்படின்னே கேட்குறாங்க வெளிப்படையாக. அப்படி இருக்கிற பொழுது நம்ம தெளிவாக இந்த வக்ஃபை கையாளக்கூடியவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும், நீளமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் என்பதாக ஹதீஸ்கள் வழியாக நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு வாழ்ந்த சஹாபாக்கள்லாம் கிணத்தை வாங்கி கொடுத்தாங்க, ஒட்டுமொத்த சொத்தையும் தீனுக்காக, மார்க்கத்துக்காக கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு போன்றவர் கிணற்றை வாங்கி, மக்கள் பஞ்சத்தில் இருக்கிற கிணத்தை வாங்கி தண்ணியை வாங்கி இறைச்சாங்க. இப்படி நிறைய செய்திகளை அந்த மக்களுக்கு பயன்பெறக்கூடியதாக ஆக்குறாங்க. அதாவது எது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். எது செஞ்சாலும் முதல்ல நம்முடைய அமல்களில், நம்முடைய விஷயங்களில் இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயபக்தி வந்துருச்சுன்னு சொன்னால், இப்போ நம்ம செய்கிற வக்ஃப் இது அல்லாஹ்வுக்காக நான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் ஆயிடும், நிற்கப்பட்டுரும்.
அது அவரே ஒரு சில கட்டத்தில் உரிமை கொண்டாட முடியாது. என்னுடைய இதை தான் நாங்கள் கொடுத்துருக்கேன், இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வர முடியாது. அது இஹ்லாஸ் இல்லைன்னு அர்த்தம். எனவே தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள், நீங்கள் எது தான தர்மம் செஞ்சாலும் அது நிலையாக இருக்க வேண்டும், அது இறைவனுக்காக இருக்க வேண்டும், அதை நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது என்பதையும் சொல்லி காட்டுகிறார்கள். அதுதான் அந்த ஹதீஸ் என்னன்னா, சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிலையான தர்மமாக இருக்கக்கூடியது தான் அந்த சொத்துக்கள் எல்லாம். முன்னோர்கள், மன்னர்கள், ஆர்காட் நவாப் போன்றவர்கள் என்னென்ன சொத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு விட்டு சென்றார்களோ அது பயன்பாட்டில் இருக்கோ அதெல்லாம் முறையான முறையில் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பதிவு செஞ்சு அதை கொண்டு வந்தோம்னு சொன்னால் நம்முடைய சொத்துக்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இவர்கள் நம்மை திசை திருப்பி நம்மிடமிருந்தே பல விஷயங்களை வாங்கி கொள்ள பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் ஹிதாயத்தை தருவதோடு நமக்கும் தெளிவான மார்க்க சட்டங்களை புரிந்து கொண்டு அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்பதை நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் சத்திய பாதையில் இஸ்லாத்தில் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த விஷயத்தில் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறுபான்மையின் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், எந்த இடைஞ்சலும் எந்த சஞ்சலங்களும் இல்லாமல் சந்தோஷமாக இந்த இந்திய சுதந்திரம் 78 ஆண்டை நாம் தொற்றிருக்கிறோம். எனவே இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த இஸ்லாமியர்கள் மறுபடி கொட்டப்படாமல் கொஞ்சம் சுதாரித்து உஷாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாதுகாப்பான அந்த சொத்துக்களை, விளை நிலங்களை, நமக்கு என்னென்ன சேர வேண்டியது இருக்கிறதோ அதிலே உன்னுடைய பாதுகாப்பை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் இதற்கு மாற்றமாக செயல்படுகிறார்களோ அல்லது அபகரிக்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி கொடுத்து ஹிதாயத்தை கொடுத்து அவர்களும் நம்மோடு இணைவதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ் என்று துஆ செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆமீன். வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்கள்